ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கங்க. என்னடா இவங்க 2 பேரும் கிளம்பி இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு. எங்கள் புதுக்கோட்டையில் புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய திறப்பு விழாவிற்கு நானும் என் கணவரும் கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல பழைய ஆலயம் ஏற்கனவே இருந்தது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு புதிதாக ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க. அந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவிற்கு நானும் என் கணவரும் போனேங்க. போனால் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நாங்கள் போனதே தாமதமே, எங்களுடைய ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாங்க ஒரு இடத்துல போய் உட்காரலாம்னு உட்காந்தோம். பார்த்தா எதிர்த்தாப்புல கொடிமரம். இந்த கொடிமரத்தை பார்க்கலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வெயிலா, அம்மா சரியான வெயில். அந்த வெயிலில் தான் 2 பேரும் உட்காந்துருந்தோம். ஏன்னா இறைவனை கும்பிட்றதுக்கு வெயில் என்ன, மழை என்ன, அல்லது நிழல் தான் என்ன, எந்த இடமா இருந்தாலும் சரி, கடவுளை கும்பிட்றதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும். ஆக அந்த வெயிலே 2 பேரும் உட்காந்துருந்தோம் கடவுளை கும்பிட்றதுக்காக. ஆமாம், 2 பேரும் கும்பிட்டு இருக்கையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை என்னென்னா, இந்த புறமே எடுக்கிறமே முன்புறம் போய் ஆலயத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையோட முன்புறத்துக்கு போனேன். முன்புறத்தை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. புனித அந்தோணியார் ஆலயம் அப்படின்றது எழுதப்பட்டு மேலே உள்ள அந்த வடிவமைப்பு, அதுக்கு எதிர்கொண்டு கொடி மரம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த கட்டடத்தை வடிவமைச்சவங்க, அதுக்கு நல்ல யோஜனை கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க. நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது. அப்பேற்பட்ட வேலைப்பாடுகள் அங்கே மனம் நிறைவோடு இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. பாருங்களேன், இந்த ஆலயத்தினுடைய சுற்றி உங்களுக்கு அந்த அமைப்புகளை காமிக்கணுன்ற ஆசை, ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதனால சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து அங்கே ஜாயின் பண்ணி போட்டு விட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம், சரி, ஆலயத்தினுடைய வெளிப்புறமே எடுக்கிறோமே, உள்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோன்றதுக்காக நானும் என் கணவரும் உள்புறம் போனோம். உள்ளே போய் பார்த்தா தேவலோகத்துக்கே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பம்சம். ஏன்னா பழைய ஆலயம் இருந்தது. பழைய ஆலயம் இது போல் இல்லை, அது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். அது இடிக்கப்பட்டு புதுசாக அந்த ஆலயம் கட்டியிருக்காங்க. இந்த ஆலயம் இந்த கால நவீன அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன முறையோடு வடிவமைச்சிருந்தாங்க. மேலே உள்ள சிற்பங்கள், மேலே உள்ள அந்த புகைப்படங்கள் எல்லாமே அந்தோணியாருடைய அம்சங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. சுற்றி உள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அங்கே ஃபாதர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி அங்கே உள்ள சிலைகள், அந்தோணியாருடைய சிலை, ஏசப்பாவுடைய சிலை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போயே ஆலயம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்க, இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என் வீட்டுக்காட்ட சொன்னேன், ஏங்க இரவு ஆனிச்சுன்னா அந்த ஆலயத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இரவு முடிக்க காத்திருந்தோம். இரவும் வந்துச்சு. பாருங்கள் ஆலயத்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. எங்கள் வீட்டை விட்டு இறங்கினா பைபாஸ். இந்த பைபாஸில் என் வீட்டுக்காரர் நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன், இந்த ஆலயத்தை எடுக்கணும்னு சொல்லி அதாங்க கொஞ்சம் அப்படியே வீடியோ அப்படி கொஞ்சம் ஆடும். யாரும் என்னை திட்டிடாதீங்க. அப்போ என் வீட்டுக்காரர் முன்னாடி போக, நான் அவருக்கு பின்னாடி போக. எதுக்காக போனோம்னா, ஆலயத்தில் கச்சேரி நடந்துச்சு. இந்த கச்சேரியை பார்க்கலாமே தான் நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் என் வீட்டுக்காரர் வாடி ஆலயத்தை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். ஏசப்பா 2 கையை நீட்டி, வா மகளே வா, உனக்காக தான் காத்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தது. என்னை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளையும் அப்படி தானே அவரை அரவணைப்பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கண்ணிமைக்காமல் அந்த ஆலயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அவரை கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்த வாக்கில் சுற்றி எடுக்கலாமேன்ற ஒரு ஆசை இருந்தது. சுற்றி எடுத்தால் எங்கிட்ட எல்லாருமே கச்சேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள எந்த டிஸ்டர்பும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கச்சேரி பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்தால் நம்மளை கவனிப்பாங்களே அப்படின்றதுனால என்ன பண்ணேன், பாதியோட பார்த்துட்டு என் வீட்டுக்கார் திரும்ப கூப்பிட்டாங்க, வாடி உள்ளரிக்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு என் வீட்டுக்கார் முன்னடக்க நான் அவருக்கு பின்னாடியே போய் ஆலயத்தை முன்னாடி காமிச்சேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் வீட்டுக்கு போகலைங்க. ஆலயத்துக்குள்ள சில பேர் பூசை, அதாவது கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வெளியில் நின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் வந்து ஒரு மன நிறைவோடு, மன சந்தோஷத்தோடு நல்லபடியாக போச்சு. அவரை போய் வணங்கி அந்த இடத்துல எங்களுடைய பாதம் பட்டதுக்கு நாங்கள்லாம் கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த இடத்துக்கு போனது அவ்வளோ ஒரு மன சந்தோஷம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, ஏன்னா எத்தனையோ மக்கள் பார்க்குறோம் இல்லையா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் பல. நன்றி, வணக்கங்க.